போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். அவங்க மொத்தமே நான் முடிக்கிறேன். ஹாய், நான் தான் உங்க ராக்கிங் ராதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நானும் கொஞ்சம் ஆள் மாறிட்டேன்ல, காலேஜ் வேற போறேன்ல, அதான் சேஞ்ச் ஆயிருப்பேன். நான் மட்டும் இல்லங்க, இன்னைக்கு எங்க வீடே சேஞ்ச் ஆயிருக்கு. பார்க்கலாமா? வாங்க. பாத்தீங்களா, வீடே ஃபுல்லா ஃபங்க்ஷன் மோட்ல இருக்கு. என்ன ஃபங்க்ஷன்னு கெஸ் பண்றீங்களா? சரி, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். திருவாளர் சிதம்பரம் வடிவாம்பாள் தம்பதியருக்கு, அதாங்க எங்க அப்பா அம்மாக்கு இன்னைக்கு 60ஆம் கல்யாணம். அதுக்கு தான் இந்த டெக்கரேஷன். எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. அம்மாடி ராதா, துளசி அம்மா இங்க பூஜைக்கு ரோஜா பூ கேட்டாங்க. இவங்க தான் எங்க வீட்ல வேலை செய்யற வாடாத மல்லி. வாடா மல்லி அக்கா. எங்க அண்ணி சொன்னாதான் எதையும் செய்வாங்க. ஆமாமா, இந்த வீட்ல எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு எல்லாமே துளசி அம்மா தான். சரி சரி, அண்ணி உள்ள இருக்காங்க, போங்க. சரி, நான் உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன், வாங்க உள்ள போலாம். ஓகே ஓகே. நாளைக்கு ஆபீஸ்ல எந்த ஃபைல்ஸா இருந்தாலும் அது நான் இல்லாம மூவ் ஆக கூடாது. அது மட்டும் இல்ல, தம்பி ஃபாரின்ல இருந்து இன்னைக்கு வரான். சோ கையோட போர்ட் மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. மெயினா புது ப்ராஜெக்ட பத்தி பேச வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஓகே ஓகே. பாத்தீங்களா எங்க அக்கா எப்படி மாறிட்டாங்கன்னு? மாமா வாங்க. எங்க அக்கா மாமா இன்னும் இங்க இருந்து போகல. நான் மேரேஜ் ஆகி போனா கூட இவங்க போக மாட்டாங்க போல. சும்மா முக்கியமான வர்க்ல இருக்க, இப்படியே சொல்லுவ? டிஸ்டர்ப் பண்ணாத போ. முக்கியமான வேலையில இருக்கோம். கிளம்பு கிளம்பு. போ 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 போ. நீ சொல்லு. என் அண்ணன் ஃபாரின் போயிருக்கான். அவன் வர வரைக்கும் என் அக்காவை தான் பிசினஸ் பாத்துக்க சொல்லிருக்கான். டெம்பரவரியா பிசினஸ பாத்துக்கிறதுக்கு இவ்ளோ அலப்பற. அக்கா, நீங்க என்ன ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகல? வீட்ல இருந்தாலும் நிறைய வேலை பாக்குற மாதிரி ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க. ஏய், என்னோட பட்டு சாரிய துளசி அயன் பண்ண சொல்லிருக்கேன். அவ தான் அயன் பண்ணிட்டு இருக்கா. ரெடி ஆயிட்டு கட்டிட்டு வரேன் பாரு. அதானே, அவங்க இல்லாம எதுவும் உங்களால செய்ய முடியாது. ஏய், ஓவரா பேசிட்டு இருக்காத. போ போய் வேலைய பாரு போ. பாத்தீங்களா, இன்னும் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே அவங்கள தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் இல்ல முடியாதுன்னு எதுவுமே சொல்லாத ஒரே ஆளு. டாய் 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 சேது, டாய் சேது நில்டா. எங்கடா ஓடுற? இல்ல டாய் நில்டா. டாய் டாய் புடிங்க தாத்தா, பார்க்கலாம். ஆக தாத்தா, அங்கே நில்டா. டாய் டாய் ஓடாத. என்ன கேடு? டாய் ஏய், உச்சி வாங்குதுடா. டேய் நில்டா. டேய் டாய் டாய். இவன் தாங்க என் அண்ணியோட குழந்தை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போறான். ஆனா பயங்கர சுட்டி. பாத்தீங்களா அப்பா அவனை குளிக்க வைக்க என்ன பாடுபடுறாருன்னு. வா, தாத்தா சொன்னா கேளு. வா குளிக்க வா. வாடா. ஃபாஸ்டா ரன் பண்ணி என்ன கேட்ச் பண்ணாதான் நான் குளிப்பேன். போடா, என்னால முடியல. போடா, என்னால உன்னோட ஓட முடியல. எனக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. நான் வரல. நீ குளிச்சா குளிக்காட போ போ. குடிக்க மாட்டியா தாத்தா? நான் வரல. நான் விளையாட்டுக்கு வரல. தாத்தா டேய் மாட்டிக்கிட்டியா? குட்டி சேது. மாட்டிக்கிட்டியா? இப்ப குளிக்கலாமா? வா வா வா. முடியாது, ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுது. சீக்கிரமா ரெடி ஆகுங்க. என்ன பேரனோட விளையாடுற நேரமா அது? எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு. நீங்க போய் ரெடி ஆகுங்க. வடிவை இவனை குளிக்க வைக்க படாத பாடுபட்டு இருக்கேன். வரமாட்டேங்கிறான். அதெல்லாம் துளசி பாத்துக்கிட்டோம். நீங்க போய் ரெடி ஆகுங்க. அம்மா பாத்தீங்களா இந்த வீட்டோட மேடம் எப்படி கெத்தோட இருக்காங்கன்னு பாத்தீங்களா? ஏண்டி, உனக்கு வேற வேலையே இல்லையா? அம்மா, துளசி எங்க? துளசி சொன்னாதான் கேட்பான். என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். இந்த வீட்ல எல்லாத்துக்கும் அண்ணி தான் தேவைப்படுவாங்க, எனக்கு தெரியுமே. தூக்கி வை. சரி வாடா. வா 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 வா. வாடா செல்லம், நம்ம குளிக்கலாமா? எல்லாரும் எதிர்பார்க்கறேன். உங்களுக்கு பிடிச்ச துளசி அண்ணி இப்ப எப்படி இருக்காங்கன்னு பாக்கலாமா? வாங்க. அண்ணி
இந்த வீட்டோட மகாராணி, எல்லாரும் தேடுற துளசி அம்மா, என்னோட செல்ல அண்ணி. அண்ணி, நான் வீடு ஃபுல்லா வீடியோ எடுக்கிறேன், சிரிங்க பார்க்கலாம், சிரிங்க. அக்கா, நீ என்ன அவனை துரத்திட்டு ஓடுற? இன்னைக்கு நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி தான் நீயும் போட்டிருப்ப. நான் அவன்கிட்ட பந்தயம் கட்டினேன். நான் பந்தயத்துல தோத்துருவேன்னு கிண்டல் பண்ணதான் இவனை.